ஐஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நாங்கள் அதே பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஹே கைஸ், குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா எப்போ இருந்துருச்சோம், நாங்கள் 7 மணிக்கு போகலான்ட்டு இருந்த மணி போய் 7:30 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் நான் அந்த மறுபடியும் அங்கே தான் போகிறோம். ஏன்னா நேற்று சரியாக கேட்டல, நைட்டும் சரியாக பார்க்க முடியல, இன்னும் ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கவே இல்லை. ஸோ வந்து மறுபடியும் நாங்கள் ராக் பீச் போகிறோம். ராக் பீச் போயிட்டு ஸ்டாச்சு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போட்டு ஒன்று இருக்குது, அந்த போட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 11 மணிக்குள்ளுக்கு அதுக்குள்ள எல்லாம் பாட்டு வந்துடுவோம். பார்த்துட்டு அடுத்து எங்கே போகலாம் நான் சொல்கிறேங்க. சரி வாங்க போகலாம். வீடியோ பார்க்க மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது மட்டும் இல்லாமல் சேனல் மிஸ் பண்ண பண்ணிக்க எபிசோடாக வரும். ஓகே பாட்டாக நிற்கலாம். எங்கள் ரூம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, நல்ல பிளேஸ். அது பக்கத்தில் தான் முடிச்சு, ஆனால் 1 கிலோமீட்டர் வருது. இதாங்க 7 மீட்டர்னு சொன்னோம், 1 கிலோமீட்டர் பக்கம் வருது. மறுபடியும் இங்கே வாரிங்க, இப்போ ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. நேற்று சாப்பா சரியான க்ரௌடியாக நேற்றுலாம் வெறிச்சோடி கிடக்குது ரோடு. இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் கூட்டமாயிரும். முக்கியமான அந்த 4-5 பிளேஸ் இருக்குது. இந்த இன்னொரு 4 பிளேஸ் தான் இருக்கும். அதை மட்டும் நாங்கள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுவோம். ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரூமில் செக் அவுட் பண்ணோம். ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் பேரடைஸ் பீச் போவோம். பேரடைஸ் பீச் சுற்றி முடிச்சுட்டு பேரடைஸ் பீச் போட்லேயும் போகலாம், பைக்லேயும் போகலாம். நாங்கள் வந்து என்னென்னா எங்கள் பிளான் வந்து பைக்கில் போகிறது தான், போட்டு ஆகாது நமக்கு. ஸோ நாங்கள் பைக்கில் போக போகிறோம். பண்ணுறோன்னா பண்ணலாங்க, என்ன ரொம்ப டைம் இழுக்கும், அதனால தான் பார்க்குறோம். நைட் இந்த ஏரியாவில் தான் கைஸ் வந்தோம். எப்படி இருக்கு பாரு, நைட்டு போக வேறு மாதிரி இருந்துச்சு. கைஸ்லாம் பாருங்கள், அவங்க வீட்டில் இது பண்ணி அங்கேயே கொண்டு வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி இல்லை, அவங்க வீட்டில் விளையிறத கொண்டு வந்து திருப்பி வராங்கள்ட்ட வச்சு. அதில் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. வாங்கி விற்கிற மாதிரிலாம் தெரில. வீட்டில் விளையிறத கொண்டு வந்து விற்கிறாங்க போல். 7:45 பக்கம் ஆச்சு. ஒரு கடையும் காணும். பாரதிதாசன் சில Oh my God, oh my God. அங்கே போடுங்க, ப்ரோமோடேட் ஹைடிஷன் ஹோட்டல். ஏக ஐஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நாங்கள் அதே பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நான் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸில் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புவோம். ஹோட்டல் தான் இங்கே வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து டிசைனாக சூப்பராக இருக்குது. அந்த பில்டிங்ஸ்லாம் பார்க்கவே, அந்த இன்ஸ்ட்ரக்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, அதான் வேறு மாதிரி இருக்குது. சொன்னால் அப்படியே அந்த பக்கம் பீச். பார்த்தீங்கன்னா இந்த ராக் பீச், இந்த நடக்கிற ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் தான். அதுவும் பார்க்க பாருங்க செம்மையாக இருக்குது ஹோட்டல்ஸ். ஆனால் ஏன் ரூம் புக் பண்ண ரூமும் ரேட் அதிகமாக இருக்கும், அதான் பிரச்சனை. சூப்பராக இருக்குது பிளேஸ்லாம். ஏன் ரூம் புக் பண்ணிருந்தீங்க எந்திரிச்சு அப்படியே பீச் பார்க்கலாம், வேற மாதிரி இருக்குது. ஒரு காஃபி மூலிகை அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடுறாங்க. பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஆப்போசிட் ரோட்லாம், பீச்சுக்கு அந்த ஆப்போசிட் ரோட்லாம் டீ சாப்பிடுவோம். கைஸ் இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே போவோம். ஓல்டு போர்ட்டுன்னு சொல்லி பிளேஸ் இது பிளேஸ் கைஸ். இது
இதெல்லாம் அவங்க நாங்கள் போய் காட்டுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது போ நேரம் காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ராக் பீச் இருந்தோம். இப்போ ராக் பீச்சிலேருந்து பார்த்துட்டு பாண்டி மெரினா போயிட்டுருக்கோம். இட் மை கேக் சூப்பராக இருக்குங்க கடையெல்லாம். பாண்டி மெரினா இங்கே எல்லாமே ரூம் இருக்குது ஜி பாருங்க. நம்ம அலைஞ்சிருந்துருக்கலாம், அலைஞ்சவனா பிடிக்கல ஒரு 2-3 பக்கம் ஏரியா கிடைக்கும் ரூமெல்லாம் சூப்பராக. அதேதான் காய்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் எஃபோர்ட் எடுங்க. கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் நீட்டாக இடம்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து நேராக போங்க. கம்யூனிட்டி முடிக்கலாம். நீட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. பீச்சு கிட்டேயே இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் இங்கே பாருங்க, செவத்தில் ஆர்ட் அப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்குது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தெளிவாக கோட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்த சுற்றி காமிக்கே ஒரு 2 வீடியோவை கூட வரலாம், கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். நான் நீட்டாக காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக காமிச்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் அது ஃபுல்ஃபில் ஆகும். அப்போலாம் நினச்சிக்காதீங்க. அதான் எல்லாமே அதிகம். ஸோ காய்ஸ் பாருங்க, நம்ம அந்த லைட் ஹவுஸ் வந்துட்டோம். நான் இதான் எய்ம் பண்ணேன், லைட் ஹவுஸ் வந்து எய்ம் பண்ணால் லைட் ஹவுஸ் வந்துட்டோம். பாருங்க செம்மையாக இருக்கு. லைட் ஹவுஸ் அது ஏன்டா ரேடார் செம்மையாக இருக்கு. இங்கே அலோவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பிள்ளைனா போடுறது நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஒக்கா வேற இருக்குங்க. சூப்பராக போட்டுருக்காங்க. அது அதெல்லாம் நீட்டாக உட்காரலாம் ஜி, உட்காந்து நீட்டாக பேசலாம். இந்த பக்கம் பாருங்க பார்க்கு சாப்பிட்றக்கும் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எதாவது சாப்பிட்றதான் இங்கே சூப்பராக இருக்குங்க. நைட்டு இங்கே வந்துருக்கலாம் ஜி, சூப்பராக வந்துருக்கும் ஜி. ஷே நீங்கள் நைட்டு வரலாமா? அந்த பக்கம் ரூம் போட்டு இன்னும் கஷ்டம் தான். இங்கே பாருங்க அந்த இதெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது. போங்க அப்படியே அந்த பக்கம் அங்கே போகலாம். இங்கே பாருங்க இது மேலே பார்க்குறது. இங்கெல்லாம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணால் குளிக்க முடியாதுங்க. ஆனால் ஃபுல்லாக பாறை தான். இங்கே தான் உட்காந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கலாம், அதுக்காக நல்லா இருக்கு. எல்லாமே சோலார் தான், ஃபுல்லாக சோலார் பேனல் சைடில் இருக்குது, மேலே லைட் இருக்குது. இப்போ பாருங்க இந்த ரோடு மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. செம்மையாக இருக்கு காய்ஸ், பார்க்கவே செம்ம பியூட்டியாக இருக்கு. அந்த பக்கம் போட்டு இருக்கு, போகும்போது பார்க்கலாம். ஏன் அங்கே பைக் நிறுத்துவாங்க பாருங்க காய்ஸ். அக்கா பாருங்க காய்ஸ், வேற போட இதில் போங்க. அதெல்லாம் அவங்க அந்த பக்கம் வந்திருக்காங்க, நம்ம இங்கே போகலாமா? அதான் அந்த வேற வழி, அவங்க அந்த பக்கம் வருவாங்க போல. இல்லை எதாவது பாவம் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை இந்த கேப்பில் இது போகாத அதெல்லாம் போயிரும் போங்க. வாங்க வரலாம். அவ்வளோ அங்கே பாருங்க செமையாக இருக்குது காய்ஸ். மெதுவாக போங்க. டால்ஃபின் அது காய்ஸ், டால்ஃபின் இருக்குங்க காய்ஸ். இங்கே இப்போ அங்கே குதிச்சிச்சு, நாங்கள் பார்த்தோம். தாங்க போகுது பாருங்க, அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ இருக்கு அங்கே ஒரு வழி இருக்குங்க. ஆனால் அங்கே எப்படி போகிறோன்னு தெரியல. இல்லை அந்த பக்கம் இது வேறு வழியிருந்து வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. பைக்கில் அங்கேருந்து இங்கே வர சூப்பராக இருந்துச்சு.
கைஸ் அங்கே பார்த்தோம்ல, பார்த்து திரும்பி வந்து உள்ளே வந்திருக்கோம். இது வந்து இங்கே துறைமுகம் தான், போட்டு சின்ன சின்ன போட்டு மீன் பிடிக்கிறது இருக்குது. இங்கே நிறுத்திருக்கு போட்டு போகிற இடம். அது பெருசாக இது இல்லை ஜி, ஆனால் நல்லா இருக்கணும். இங்கே லெஃப்ட்டில் உள்ளே போங்க, அந்த வண்டி நிறுத்திருக்காங்க பாருங்கள். சும்மா பார்க்குறதுக்காக வந்தாங்க எப்படி இருக்குன்னு. மண்ணு பதிஞ்சு பாருங்க, இங்கே தான் நிறுத்தி மீனில் இங்கேருந்து எடுப்பாங்க நினைக்கிறேன். ஆமாம், ஜத்தம் வந்துட்டுருக்காங்க. அங்கெல்லாம் போட் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் சூப்பராக இருக்கு. இங்கே தானே அலை கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க, அந்த இடம்லாம் பார்க்க செமையாக இருக்குது. ஓகே பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். வந்த வழியாகவே தான் போகிறோம். இப்போ நேராக ரூமுக்கு தான் போக போகிறோம். நீங்கள் பார்க்க எல்லாருமே பார்த்தாச்சு, அவ்வளோதான். இங்கே இப்போ நாங்கள் போய் ஃபஸ்ட் சாப்பிட்ணும். பசி சரியான பசியாக இருக்குது. காசு இப்போலாம் நமக்கு இந்த மென்ன விஜய் போகும்போது காமிச்சிடலாம். அதுதான் இப்போது இங்கே பார்த்துட்டோம். சரி பார்த்துட்டு அப்படியே போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். உள்ள இந்த ஹோட்டலாம் போய் சாப்பிட போகிறோம். செம்மையாக இருக்குங்க. நைட்டில் வந்து பார்த்துருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு தெரியல, பரவாயில்ல விடுங்க. இப்போ பாருங்க சூப்பராக இருக்குது. ஜி எல்லாமே க்ளோஸில் இருக்குது ஜி, எல்லாமே க்ளோஸில் இருக்குது. கடைசியில் நைட் டைமில் தான் இருக்கும் போல. எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்க. வெல்கம் டு பாண்டி மெரினா பீச். இங்கே பாரு, ஏதோ ஃபோட்டோ எடுக்க வந்தேன். சரி அப்படிங்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினா, இப்போ அங்கே தான் இருக்கோம். செம்மையாக இருக்குங்க பிளேஸ். எல்லாம் உட்காந்துக்கலாம், பெருசாக இல்லை. இந்த சைடில் அந்த ஃபுல்லாக எல்லாம் உட்காந்துக்கலாம். இங்கெல்லாம் ஃபுல்லாகவே உட்காந்துக்கலாம். செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்குது. சரி வாங்க அப்படியே போகலாம், போய் சாப்பிட்லாம், பசிக்குது. அங்கேயும் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த மெரினா பீச்சும் பார்த்தாச்சு. உனக்கு பார்த்தீங்கன்னா நேராக சாப்பிட்டு ரூமுக்கு போகிறோம். அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். கைஸ் இப்போ நம்ம இருக்க ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பொட்டானிக்கல் கார்டன். இது உள்ளெல்லாம் போனால் பொட்டானிக்கல் கார்டன் என்னங்க இருக்குது, நாலு மறந்துருக்கு போகுது. அதெல்லாம் பார்த்தா போர் அடிக்கும் நமக்கு. அதே தான் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே காய்கறி தான். நம்ம தாண்டி வந்துடுதுன்னு சொல்கிறீங்க, திரும்ப முடியாது. நீ திரும்பினீங்கன்னா தக்கத்தாய் போடுவீங்க. இந்த ரோட்டில் சாப்பிட வந்திருக்கோம். இது ஹாட் சிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடையில். சரி வாங்க சாப்பிட்லாம். ஒரு ஹாட் சிப்ஸ் காமிச்சிருந்தேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட வரல. அங்கே இருக்க போடின்னு இந்த சைவ ஹோட்டல் பேர் மாற்றி சைவம் போய் காட்டுறேன். இங்கே சாப்பிட வந்திருக்கோம். நானும் சாப்பிட்டு கண்டிப்பாக பேர் பார்த்தீங்கன்னா பூரி ஆறு. நான் பூரி, அவர் வந்து நெய் தோசை ஆறு ஒரு வடை. நம்ம ஆறு பூரி காய்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டுருக்கோம். நீ பார்த்தீங்கன்னா நேராக இது அரிக்கல் மேடுன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து பேரடைஸ் பீச் போகிறோம். அப்புறம் அது பீச், அதான் பேரடைஸ், அங்கே தான் போகிறோம். இப்போ அங்கே போகிறோம். சரி நான் கோகுல் கன்டினியூ பண்ணுறேன்.